சின்ன சின்ன விஷயம். குருஜி, இந்த வருஷ பிறப்பு புதுசாக பிறக்க போகிறது. போகி பொங்கல் என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு பொருளை வாங்கினோம்னா பழச எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொல்லியிருக்கான் சார். யூஸ்வலாக இந்த மாதிரி புதுசாக வருஷ பிறப்பு பிறக்க போகிறதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து நிறைய ரெசல்யூஷன் எல்லாம் இருக்கும். இல்லைன்னா இந்த தாட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி இதுக்கு பேர் தான் எண்ணெய் குவியெல்லாம் அவங்க அப்புறம் எங்கிட்ட புதுசா எங்கிட்ட உள்ள போகும். இடமே தேதியே நீங்க இருக்கிற க்ளீன் பண்ணணும், இல்ல ஸ்டோரேஜ் இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வழி இருக்குது. அதுக்கு உண்டான திறமையை வளர்த்துக்கணும். ஒரு மனதின் சக்தியை பெருக்கிக்கிட்டே நியூ இயர்ல ரெசல்யூஷனே எடுக்காதீங்க. பாஸ்ட் பூரா செய்ய வேண்டிய வச்சுக்கிறீங்க. நோ ரெசல்யூஷன். அருமையான வார்த்தை தமிழ்ல சொல்லி ஒரு நியூ இயர்க்குன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஏதோ ஒண்ணுங்கறத விட்டுட்டு செத்து போன ஒரு சரியான திசையை நோக்கி, கடந்த கால நினைவுகள் திசையை தான் நான் முடிவு பண்ணல போட்டி. இப்ப நான் இதை செய்யறேன், இப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கு நான் இதை பூரா நான் செய்ய போறேன்னா நீங்க யூ ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் யுவர் லைஃப். நீங்க உங்க வாழ்க்கையை வந்து இப்பவே நீங்க முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. இப்படிதான் நான் செய்ய போறேன் இந்த நியூ இயர்ல இருந்து அப்படின்னா ஃபியூச்சரை நீங்க நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு இப்போ இது ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணும். யூ ஆர் ட்ரைங் டு ஃபிக்ஸ் த ஃபியூச்சர். அது பண்ண முடியாது. அப்படின்னா அப்படியே விட்டுறலாமா? அப்படி கிடையாது. திசையை நீங்க முடிவு பண்ணலாம். அந்தந்த கணம் தான் அதுக்குண்டான அந்த திசையை நோக்கி நகர்வதற்குண்டான யுக்தியை அந்த கணத்தில் தான் நீங்க நிர்ணயிக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. இப்போ நான் வந்து தப்பான ரூட்ல இருக்கேன், இப்போ நான் வேற திசையில போயிட்டு இருக்கேன், இது நான் தப்பு, இது என்னுடைய வாழ்க்கை பாதை அல்ல, நான் போக வேண்டியது சென்னைக்கு தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணலாம். தவறொன்றும் இல்லை. ஆனா இப்ப சென்னைக்கு போகணும்னு கார் எடுத்து உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்க கவனமாக இருக்கணும். நான் இந்த இடத்துல போய் நிக்க போறேன், நான் இதைத்தான் சாப்பிட போறேன், இந்த இடத்துல காரை ரைட்ல திருப்பணும், லெஃப்ட்ல திருப்பணும்னு ஒரு ரெசல்யூஷன் நீங்க எடுக்க முடியாது. அது அந்த மொமெண்ட் நீங்க விழிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இதுல பாஸ்ட் எங்கேயுமே கொண்டு வராது. புது வருஷம்ன்றீங்க, புது சட்டைங்கிறீங்க, எல்லாமே புதுசு. அப்புறம் எதுக்கு பழச எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு, எதிர்காலத்தை பத்தின பயத்தை தூக்கி குப்பையில போட்டுட்டு, நிகழ்காலத்தில் இந்த வருஷ பிறப்பில் ஒவ்வொரு கணமும் நான் விழிப்பாக, நான் எந்த திசையை நோக்கி போறேனோ அந்த திசையை நோக்கி, என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் ஒவ்வொரு கணமும் விழிப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னு பாருங்க போகணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? திஸ் இஸ் நாட் அ ரெசல்யூஷன். திஸ் இஸ் யூ ஆர் கிவிங் டைரக்ஷன் டு த எனர்ஜி. உங்களுடைய சக்திக்கு ஒரு திசையை கொடுக்குறீங்க. அந்த திசையில போகும்போது அது எப்படி வேணா போகும். விழிப்பாக செல்ல வேண்டும். இதை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால் வரக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கணமும் புது கணமாக இருக்கும். வாழ்க்கை ஒரு புத்துணர்வோடு இருக்கும், ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க. இதுதான் ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கான உண்மையான விஷயம். ஸோ என்னுடைய திசை இப்படித்தான் நான் இருக்க போகிறேன், அதை நிர்ணயம் பண்ணுங்க. செயலை முடிவு பண்ணாதீங்க, தோல்வியைத்தான் சந்திப்பீர்கள். மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். இதை யார் புரிந்து கொண்டு இந்த நியூ இயர்ல இருந்து இந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும். என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.